மதுரையில் பூனை கடித்து ராபிஸ் நோயால் பாதிக்கப்பட்ட இளைஞர் அரசு மருத்துவமனையில் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராபிஸ் என்பது உயிரை பறிக்கக்கூடிய கொடிய நோயாகும். இது ராபிஸ் வைரஸால் பாதிக்கப்பட்ட விலங்குகளின் உமிழ்நீரில் இருந்து மனிதர்களுக்கு பரவுகிறது. இந்தியாவில் பெரும்பாலும் மனிதர்களுக்கு ராபிஸ் நோயை பரப்பும் விலங்குகளாக தெருநாய்க்கள் இருக்கின்றன. இந்த நோய் பரவாமல் தடுக்க எந்த விலங்கு கடித்தாலும் உடனே சிகிச்சை செய்து கொள்வது அவசியம். இந்நிலையில் மதுரையில் பூனை கடித்த ஒருவருக்கு ராபிஸ் தொற்று ஏற்பட்ட நிலையில் அவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை அவுனியாபுரத்தைச் சேர்ந்த பாலமுருகன் இவர் சில மாதங்களுக்கு முன்பு வீட்டின் மொட்டை மாடியில் தூங்கிக் கொண்டிருந்த போது 2 பூனைகள் சண்டையிட்டுக் கொண்டிருந்ததை கண்டார். அவற்றை விரட்டிய போது ஒரு பூனை பாலமுருகனை கடித்துள்ளது. பின்விளைவு தெரியாத பாலமுருகன் பூனை தானே கடித்தது என நினைத்து சிகிச்சை பெறாமல் அலட்சியமாக இருந்துள்ளார். சில நாட்களில் பூனை கடித்த இடம் பெரிய அளவிலான புண்ணாக மாறியது. இதையடுத்து பாலமுருகன் தனியார் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்ற நிலையில் அங்கிருந்து மருத்துவர்கள் அவரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு பரிந்துரைத்தனர். அரசு மருத்துவமனை ராபிஸ் வார்டில் பாலமுருகனை அனுமதிக்க முயன்ற போது அவர் தப்பியோட முயன்றுள்ளார். பின்னர் அவரை பிடித்து மருத்துவமனை ஊழியர்கள் ராபிஸ் வார்டில் பாலமுருகனை அனுமதித்தனர். ஆனால் தனி அறையில் இருந்த அவருக்கு கடுமையான வலி மற்றும் மன உளைச்சல் ஏற்பட்டுள்ளது. இதனால் பாலமுருகன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அவரது உடல் பாதுகாப்புடன் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. பூனை கடித்ததால் ராபிஸ் நோயால் பாதிக்கப்பட்ட இளைஞர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அங்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது.